விக்ரம் சார், விக்ரம் சாரோட ஸ்டூடியோ ஃபர்ஸ்ட் படம். ரொம்பவும் அன்பானவர், கடின உழைப்பாளி. அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய முழுமையிலும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நடிகர். ரஞ்சித் சார் நானும் படம் சார்கிட்ட போய் படம் பண்ண அப்ரோச் பண்ணப்ப எப்ப எல்லா கதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரஞ்சித் சார் கேட்டாரு, விக்ரம் சார் கேட்டாரு ரஞ்சித் சார்கிட்ட எப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரஞ்சித் சார் ஒரு டேட் சொன்னாரு. நான் வெளியே வந்தா ரஞ்சித் சார் தான் சொன்னேன், நீங்க மற்ற ஆக்டர் மாதிரி நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு டேட் சொன்னீங்கன்னா அந்த டேட்டுக்கு தன்னை டோட்டலா அர்ப்பணிச்சு வேற மாதிரி நீங்க பண்ணி உழைப்ப போட்டு இருப்பாரு. அளவுக்கு கரெக்டா டேட்டை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டேட்டுக்கு கடினமா உழைச்சோம். பட் ஒரு 2 மாசம் 3 மாசம் தள்ளிடுச்சு அந்த டேட்டு. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நாங்க சார சந்திக்க பண்ணி போறப்ப நாங்க என்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கு இருந்து எழுதிச்சு முடிய கூட சேவ் பண்ணல, ஒழிச்சு முடிய கூட வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20-22 கிலோ தன்னை வருத்தி இந்த கதாபாத்திரத்துக்காக தண்ணியை குறைச்சிட்டு வீட்டை குறைச்சு அப்படி ஒரு மாதிரி வந்து நின்னாரு. உடனே மறந்துட்டோம் மறுபடியும் சார் ஒரு பிரவாசம் 2 மாசம் ஆகுது, பிரவாசம் பயம் வந்துருச்சு எனக்கு வந்துருச்சாங்க. அப்ப உள்ள போய் கார்பன் சொன்னாங்க அந்த ஏற்றிட்டு மறுபடியும் 2-3 மாசம் வெயிட் பண்ணி இந்த கதாபாத்திரத்துக்காக நிறைய வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நடந்தது திருப்பதி கிட்ட ஒரு இடம். அங்க டோட்டலா யாருமே தங்க முடியாத அளவுக்கு வசதிகள் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு.